Hi, actually, I just wanted to say something before we go on to with the video. What I actually wanted to say means, um, ஒரு ChatGPT 5 பற்றி ஒரு கமெண்ட் வந்திருந்தது. அது என்ன அப்படின்னா, இந்த A2D யூடியூப் சேனல் இது வந்து ஜஸ்ட் அவங்கள இது பண்ணுறதுக்காக அப்படின்றதெல்லாம் இல்லை. அவங்கள வந்து அவங்களோட வீடியோஸை வந்து நம்ம சொல்லணும் சொல்லக்கூடாது, அவங்களோட நெகட்டிவ் ஃபீட்பேக் மாதிரி கிடையாது. நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் ஒரு இன்வென்ஷனை பற்றி அப்படின்றத பற்றி மட்டும்தான் என்னோட ஒரு மெயினான என்னோட சைடு ஒரு வியூ. அவங்க என்ன கமெண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ChatGPT 5க்கும் அது வந்து ரொம்ப மொக்கையாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் இங்கே போடுறேன். A2D சேனல் தான் இதுதான் அந்த A2D சேனல் யூடியூப் சேனல். அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, தற்குறியாக மாறிய ChatGPT. ஸோ ChatGPT 5 இஸ் நாட் AGI. ஸோ இவங்க என்ன சொல்ல வராங்க, அதுக்கான நெகட்டிவ் ப்ரொமோஷன். அது ரிலீஸ் ஆன டேட்டே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட August 7 தான் வந்திருக்கு. என்ன இன்வென்ஷன் வந்து நமக்கு வந்து இன்வென்ஷன் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதில் சில தவறுகள் வரதான் வரும். அதை வந்து ஒரு ஃபீட்பேக் அதுக்கு கொடுக்க அதாவது லைக் கைண்ட் ஆஃப் ட்ரபிள் ஷூட்டிங் கொடுக்க அது வந்து அதோட பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கும். இதுதான் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆட்டோமேஷன் அப்படின்னாலே அதுதானே. இப்போ நம்ம என்ன ஃபீட்பேக் கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் அது ஒர்க் பண்ணும். ஸோ நம்ம அதே மாதிரி ஒரு கொஷினை நம்ம அதுக்கிட்ட ப்ராப்பராக கேட்குறோமா அதை பொறுத்து தான் அது நம்மளுக்கு ஆன்சர் சொல்கிறோம். நம்ம ஜஸ்ட் லைக் தட்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு கொஷின் கேட்கவோ இல்லைன்னா அதை வந்து எப்போ பாரு எனக்கு இது நம்ம தங்கிலீஷில் டைப் பண்ணுறது ஓகே, தங்கிலீஷில் டைப் பண்ணாலும் அது நம்மளுக்கு ப்ராப்பரான ஆன்சர் கொடுக்குது தான். பட் ஆனால் அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்க வேணாமா? இங்கிலீஷில் கேட்குறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருப்பாங்க, கிராமட்டிக்கலாக ஒரு ஃபீட்பேக் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்டால் நீ இந்த மாதிரி ஆன்சர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபீட்பேக் கொடுத்ததுமே வந்துட்டு அதுக்கு இன்புட் கொடுத்ததும் ஒரு ஹியூமனாக தான் இருப்பான். ஸோ நம்ம எப்படி கொஷின் கேட்குறோம் அப்படின்றத வந்து நம்ம சைடு இருக்க மிஸ்டேக்கை நம்ம யாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறது கிடையாது. ஸோ அந்த சேனல் வந்து என்ன பண்ணியிருக்கு, நான் இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்டேன், அதுக்கு வந்து ChatGPT 5 வந்து 0 அப்படின்னு சொல்லிட்டு ஹவு மெனி டீஸ் ஆர் தேர் இன் டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டபோது அது வந்து 0ன்னு சொல்லிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கொஷினை பாருங்க, இது வந்து ப்ராப்பர் கொஷினே கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்பராக அதுக்கான கொஷினுக்கு வந்து கேட்குறப்ப இப்போ ஹவு மெனி டீஸ் ஆர் தேர் இன் டென்ஸ்னும் போது அது வந்து ப்ராப்பராக சொல்லுது, இந்த லெட்டரில் எனக்கு டி ஒரு லெட்டர் டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே கொஷின் தான் இப்போ கம்ஸ் டு செகண்ட் கொஷின் அவங்க கேட்டிருந்தாங்க. சரி ஆக்சுவலாக அவங்களோட ஃபோட்டோ காமிக்கக்கூடாது, சாரி, இது வந்து வேணும்னு பண்ணலை. ஹவு மெனி பீஸ் ஆர் தேர் இன் ஃபோட்டோஷாப்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அவங்க கண்டிப்பாக இதுக்கு வந்து இது அடிப்பாங்களோ, அவங்க ஃபோட்டோ வேணும்னு யூஸ் பண்ணல, பட் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஹவு மெனி பீஸ் ஆர் தேர் இன் வேர்ட் ஃபோட்டோஷாப்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த இதில் வந்துட்டு எப்படி சொல்லுது, அது ப்ராப்பராக சொல்லுது இந்த லெட்டரில் 2 P இருக்குது. இதை வந்து நம்ம ப்ராப்பராக அதுக்கான கொஷினை கேட்கும்போது அது கரெக்டான கொஷின் தான் ஆன்சர் அது கரெக்டான ஆன்சர் தான் கொடுக்குது. ஸோ நம்ம என்ன கேட்க வரோம் அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம கேட்கறதுக்கெல்லாம் அது வந்து இன்டெலிஜென்ட்டாக திங்க் பண்ணி அது வந்து ஆன்சர் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா டெஃபினெட்லி AI வில் ரீப்ளேஸ் அஸ். நம்ம வந்துட்டு எப்போ பாரு அதையே டிபெண்ட் பண்ணுறோம், நான் எப்படி வேணால் கொஷின் கேட்பேன், நீ கரெக்டாக தான் ஆன்சர் சொல்லணும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஈவன் நம்ம போய் ஒரு ஹியூமன் கிட்ட வந்துட்டு எதை வேணால் கேட்கலாம் அப்படின்லாம் இல்லை. எப்படி கேட்குறோம், என்ன விதமாக கேட்குறோம், கொஷின் கரெக்டாக தான் கேட்குறோமான்ற ஒரு வியூ இருக்குல்ல, அதே மாதிரி தான். அதுக்கு உயிர் இல்லை அப்படின்னா நம்ம என்ன வேணால் கேட்கணும், நம்ம தப்பாக தான் கேட்போம், நான் வந்து ஒரு ப்ராப்பர் ஃபார்மேட்லேயே கேட்க மாட்டேன், ஆனால் அது எனக்கு கரெக்டாக தான் ஆன்சர் சொல்லணும் அப்படின்னா அப்படிலாம் ஆன்சர் சொல்கிறதுக்கு யாருமே இந்த உலகத்தில் இல்லை. ஏன்னா இந்த ஆட்டோமேஷன் பண்ணுறதையும் இந்த AI ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்ணுறதையும் ஃபீட் பண்ணுறது யார், ஒரு ஹியூமன் தான் பண்ணுறோம். ஸோ வி நீட் டு ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நான் வந்து இதுக்கு ஒரு இது சொல்கிறேன். இங்கே என்ன சொல்கிறாங்க, அதுதான் நம்மளுக்கு ஆன்சர் சொல்லியிருக்கோம். இது AI தான் நம்மள்கிட்ட ஆன்சர் சொல்லியிருக்கோம். அந்த இது AI கேன் மேக் கான்ஃபிடென்ட் பட் incorrect statements. You should not trust first answer blindly, always verify. The question needs to be precise but even with a clear questions. சொல்லுது பார்த்தீங்களா, நீ ஒழுங்கா ப்ராப்பரா எனக்கு கொஷினை கேளு அப்படின்ற மாதிரி சொல்லுது.
AI can still make counting mistakes. Human reasoning and double checking are essential, so AI does not replace our own thinking. ஸோ இங்கிருந்து நம்மளுக்கு என்ன புரியுது, ஏஐக்கு ஃபீட் பண்றவனே ஒரு ஹியூமன் தான். ஸோ நம்ம ப்ராப்பரா ஒரு கொஷின் கேட்டா அது ப்ராப்பரான ஆன்சர்ஸ் கொடுக்கும். ஸோ இது நம்ம நெகட்டிவ் ப்ரொமோட்டிங் பண்ணக்கூடாது. ஸோ அதை இன்வென்ஷன் பண்றவங்களுக்கு வந்து அவங்களோட வளர்ச்சி அது வந்து நம்ம கொடுக்குற நெகட்டிவ் ஃபீட்பேக் வந்து எந்த ஒரு காரணத்திலையும் அதை அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது. அந்த விஷயத்துல நம்ம தெளிவா இருக்கணும். பிகாஸ் நம்ம எடுத்த உடனே வந்து அவங்களுக்கு நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுக்கும்போது அவங்க இன்வென்ஷன்ற ஒன்று வந்துட்டு அது அவங்களுக்கு வந்து தப்பா தெரிய ஆரம்பிச்சிடும். நம்ம என்ன கொடுத்தாலும் இந்த உலகம் வந்து நம்மளை துட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு இன்வென்ஷன் வருதுன்னா ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ண பழகணும். அதுக்கு ஃபீட்பேக் வந்து பாசிட்டிவ் மேனர்ல கொடுத்தா அதை கரெக்ட் பண்ணுவாங்க. லைக் கைண்ட் இப்போ கரண்ட் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கண்டுபிடிச்சு கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தானே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாங்க. எப்படி அதை வந்து ப்ராப்பராக ஒரு வீடு டு இன்னொரு வீடு கொடுக்க முடியும், எப்படி இதை வந்து அண்டர் கிரவுண்டில் அனுப்புனா நம்ம வீடுங்களெல்லாம் சேஃபாக இருக்குமா, இல்லைன்னா அபவ் கிரவுண்டில் அதை எப்படி ப்ராப்பராக ஒரு வீட்டுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும், அதை எப்படி அப்ளையன்சஸில் அப்ளை பண்ணணும், எந்தெந்த வோல்டேஜ் எந்தெந்த ஆம்பியர் வைஸ் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணி கொடுத்தோம்னா அதை ப்ராப்பராக அவங்களுக்கு போய் ஹேண்ட்லிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த இன்வென்ஷனை வந்து கரெக்ட் பண்ணுறாங்களோ தவிர எடுத்த உடனே அவங்க வந்துட்டு யாரும் இன்வென்ஷனை வந்து கரெக்டாக கொண்டு வந்து கொடுக்க போகிறதில்ல. இப்போ இம்ப்ரூவைஸ் ஆயிருக்கு ChatGPT 4ல இருந்துட்டு 4.0ல இருந்துட்டு இது வந்து இம்ப்ரூவைஸ் ஆயிருக்கு. அந்த இம்ப்ரூவ் ஆன ஒன்றை கூட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு டைம் வேணும் அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு. இது வந்து யாருமே எனக்கு இதை வந்து நீங்கள் பற்றி பேசுங்க அப்படின்லாம் சொல்லலை. எனக்கு ஒன்று தோணுச்சு, எப்படி சொல்கிறது, யாரையும் வந்துட்டு டீப்ரமோட் பண்ணுற மாதிரி பேசிடக்கூடாது. ஜஸ்ட் லைக் தட் நம்மளுக்கு வந்து வியூ போகுது அப்படின்ற காரணத்துக்காக ஜஸ்ட்டு சொல்லணும்னு தோணுச்சு. உங்களோட ஃபீட்பேக்கை வந்து சொல்கிறதுல பெஸ்ட்டு. பட்டு யாரும் நெகட்டிவாக யாரையும் வந்து இது பண்ணாதீங்க. ஒரு இன்வென்ஷன் வந்துச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ண பழகுங்க. பிகாஸ் ஏஐ வந்து நம்மளை அசிஸ்ட் பண்ண தான் வந்திருக்கோ தவிர நம்மளை வந்து ரீப்ளேஸ் பண்ண வரலை. அது நம்மளுக்கு ஸ்மார்ட்டராக திங்க் பண்ண, ஈவன் ஸ்பீடாக திங்க் பண்ணுறதுக்கான சப்போர்ட்டிங் ஒரு இதுவாக தான் வந்திருக்கோ தவிர இது நம்மளோட ஒர்க்கெல்லாம் எடுக்கும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிக்கிறீங்கன்னா இப்படியெல்லாம் ஒரு லூசுத்தனமாக ஒரு கொஷின் கேட்டால் அது வந்து என்ன பண்ணும், ஓ இந்த அளவுக்கு முட்டாளாக இருக்காங்க, நம்ம இன்னும் நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிட்டு அவங்களே அவங்களோட பிளேஸையே நம்ம போய் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. யாரு இப்படி டீப்ரொமோட் பண்ணிகிட்டே இருந்தால் அவங்க உங்களை வந்துட்டு ஐயையோ அவங்க நம்மளை டீப்ரொமோட் பண்ணிட்டாங்கன்னு போகலாம் மாட்டாங்க. இந்த அளவுக்கு கூட ஒரு பேசிக் கிராமர் கூட தெரியாமல் இருப்பாங்க. அந்த பேசிக் கிராமர் தெரியாமல் ஃபீட் பண்ணால் கூட நம்மளோட ஏஐ இந்த அளவுக்கு கெப்பாசிட்டியோட இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் ஸ்ட்ராங்காக வர பார்ப்பாங்க. ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான் கொடுக்கணும், அதை அக்செப்ட் பண்ணிக்க பழகணும். அதை வச்சுட்டு நம்மளோட இன்டெலிஜென்ஸை வந்து இன்னும் ரொம்ப தெளிவாக இம்ப்ரூவ் பண்ணிக்க பழகிக்கணும். இப்போ அது வந்து நம்ம ஒன்று கொடுக்குறோம், ஏஐ வந்து ஒரு தப்பான இது கொடுக்குதுன்னா அது கரெக்டாக தப்பான்னு செக் பண்ண வேண்டியது நம்மளோட ஹியூமனோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்க காட்டியும் தான் நீங்கள் வந்து அதை தப்புன்னு சொல்கிறீங்க. ஆனால் அது உங்களை சொல்லவே இல்லை நீங்கள் சொன்ன கொஷின் தப்புன்னு சொல்லிட்டு. ஸோ we need to understand நம்ம சைடில் இருக்க மிஸ்டேக்ஸை நம்ம கரெக்ட் பண்ண ஆரம்பிக்கணும். தென் அந்த ஏஐ வந்து கொஷின் கேட்கணும். இதுதான் என்னோட சைடில் இருக்க ஃபீட்பேக் ஃபார் ChatGPT 5. இதை யாரோட சேனலையோ இல்லை யாரோட இதையோ வந்து டீப்ரமோட் பண்ணுறதுக்காகவோ அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்காகவோ இந்த வீடியோ கிடையாது. ஜஸ்ட் நம்மளோட ஒரு ஜென்ரல் பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த யங்கர் ஜென்ரேஷனுக்கு இந்த வியூலேயே எல்லாரையும் கொண்டு போயிடக்கூடாது. எடுத்த உடனே வந்து ஐயோ ChatGPT 5 ஒழுங்காவே ஒர்க் ஆகாது, அதனால இப்போ நியூவாக வந்ததுலாம் ஒருத்தர் ஏதாவது ஒரு இன்வென்ஷன் பண்ணுறாங்க, அது வாட் எவர் இட், ChatGPT-ஆ இருக்கட்டும், ஜெமினியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நம்ம கேட்குற கொஷினை ஒரு ப்ராப்பராக கேட்டுட்டோம்னா அதுவுமே ப்ராப்பராக ஆன்சர் பண்ணும். அதே மாதிரி தான் இப்போ ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் கிட்ட ப்ராப்பராக ஒரு கொஷின் கேட்டால் அவங்க ப்ராப்பராக ஆன்சர் பண்ணுவாங்க. நம்ம ஏதாவது எக்கு தப்பாக பேசினோம்னா அவங்களும் நம்மளுக்கு வந்து எக்கு தப்பாக தான் ஆன்சர் கொடுப்பாங்க. இதே தான் அதுவும் பண்ணுது. ஸோ அதுவும் கைண்ட் ஆஃப் ஹியூமன் தான். பார்க்கணும், பழகணும், புரிஞ்சுக்கணும், ஒரு வளர்ச்சியை வந்து அக்செப்ட் பண்ணிக்க பழகிக்கணும். தேங்க்யூ.